ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரி இன்றைக்கி என்னென்னா நம்ம கொல்லிமலை 70 ஹேர்பின் பெண்டு. என்ன சேலஞ்ச் அப்படின்னா தண்ணி குடிக்காமல் ஏற போகிறோம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? 2 ஹவர்ஸ்க்குள்ளே 70 ஹேர்பின் பெண்டு ஏற முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்சு. அதை முடிச்சாச்சு. வெற்றிகரமாக 1 hour 45 minutes முடிச்சிருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்காமல் 70 ஹேர்பின் பெண்டு ரீச் ஆகிறோமான்னு ஒரு 2 பெண்டு ஏறியாச்சு. பார்க்கலாம். நான் ஹெவியாக மூச்சு வாங்குது. கண்ணை கட்டுதே, முடியுமான்னு தெரில. பார்க்கலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ எந்த ஒரு கடையிலையும் உங்களால் பார்க்க முடியாத ஒரு பழம் இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான். என்ன தெரிகிறது? இதை நீங்கள் எந்த கடையிலையும் பார்க்க முடியாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொல்லிமலையில் இருக்கோம். இந்த பழத்தோட பேர் வந்து இளந்த பழத்தை சின்ன சைஸ், அதனால வந்து ஒரு நிறைய இளந்த பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சா. நிறைய பேத்துக்கு வந்து இந்த பழம் வந்து சாப்பிடணுன்னே தெரியாது. தெரியாது. மேபி இதெல்லாம் விஷம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டாக இருக்கும். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. இளந்த பழம் மாதிரியே சின்னதாக இருக்கும். இது வந்து கொல்லிமலையில் நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers ரைட் பண்ணி வந்தாச்சு. 70 ஹேர்பின் பெண்ட் ஏறிட்டு திரும்ப ரிட்டன். எப்போல்லாம் இப்போ இந்த சீசனில் வரணும் அப்போல்லாம் வந்து இந்த பழம் வந்து சாப்பிடுவேன். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். 66th பெண்ட் ஏரியாச்சு. இன்னொரு 4 பெண்டு தான் முடிச்சிடலாம். அப் டு 70 ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் தண்ணி கிடைக்கிற ஒரே பிளேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம தண்ணியெலாம் எடுக்கல. போயிட்டுருக்கோம். இன்னொரு 2 பெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். வித்தவுட் வாட்டர் இன்டேக் 70 ஹேர்பின் பெண்ட் வித்தின் 2 hours ஏரியாச்சு. எப்படி ஒரு வழியாக 70 ஹேர்பின் பெண்டு வித்தவுட் இன்டேக், அதாவது வாட்டர் இன்டேக் இல்லாமல். ஸோ 2 இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆனோம். ஆனால் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு இல்லை, சின்னதாக லைட்டாக சின்னதாக ஒரு பழம் சாப்பிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ வாட்டர் ரெண்டுமே அப்படி ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு சொட்டு கூட குடிக்கல. இன்னைக்கு சேலஞ்ச் முடிச்சாச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸோட மீட்டு. இங்கே பாருங்கள், நம்ம 70 ஹேர்பின் பெண்டில் 2 பைக்கும் மீட் பண்ணிக்கிட்டோம். அதாவது சைக்கிள் ப்ளஸ் மோட்டார் சைக்கிள். இன்னைக்கு நல்ல ஒரு மீட்டு. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வந்துருக்காங்க. நம்மளும் வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.